இப்போ இந்த கார் சென்ஸ்ல பார்த்தீங்கன்னா 4 ஹை கிளாஸ் கண்டினியூ வேலை போயிட்டு இருக்கு. இப்போ என்னென்ன வேலை போயிட்டு இருக்குன்றது மாதிரி நம்ம லைவ் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஹை கிளாஸ் வந்து நாங்கள் ஃபிளாக் போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபிளாக் போஸ்ட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் பிராக்கெட்ல போட்டு பண்ற மாதிரி வரும். ஆனால் இந்த ஒன்ல பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ராட் டைப்ல தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது கூடவே நாங்கள் வந்து ஃபாக்ல ப்ரொஜெக்ட் லென்ஸ் மோக்கோல் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக கஸ்டமருக்கு இப்போ பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷனால அவர் டூல் லென்ஸ் போடாம சிங்கிள் லென்ஸ் மட்டும் போட்டிருக்காரு. அடுத்த வாரம் டூல் லென்ஸ் ஆட் பண்றப்ப அதை ஃபில் பண்ற மாதிரி டம்மியும் லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது கூட நாங்கள் சன் கண்ட்ரோல் ஃபிலிம் ஒட்டி கொடுத்துருக்கோம். மொத்த காருக்குமே நானோ செராமிக் அப்படின்ற ஒரு குவாலிட்டியில் உங்களுக்கு ஆப்டிவர்ன்ற ஜெர்மன் பிராண்ட் யூஸ் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த கார்ல வந்து ரூஃப் ரயில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஸ்டிக்கிங் டைப் தான். நம்ம ஓஎம்ல ஃபிட் பண்ற மாதிரி போல்ட் போட்டு மாட்டுற மாதிரி இல்லாம டபுள் செட் டைப்ல ப்ராப்பரா ஸ்டிக் பண்ற மாதிரி ஒரு ரூஃப் ரயில் தான் இந்த கார்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபுட் ஸ்டெப்புமே பாத்தீங்கன்னா ஓஎம்ல பேட்டர்ன் வரல அதே ஒரு ஃபுட் ஸ்டெப் தான் லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சி ட்ராக் அப்படின்ற ஒரு பிராண்டோட பாடி டு பாடி மர்ஜ் ஆயிருக்க மாதிரியான ஒரு ஃபுட் ஸ்டெப் லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த கார்ல ஃப்ளோர் மேட்ஸ் பார்க்கலாம். அது வந்து நாங்க 70 மேட்ஸ் அப்படின்றது மொடாஸ்டோ அப்படின்ற பிராண்டோட 70 மேட் இந்த கார்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மேட்டுமே பார்க்கலாம். நீங்க மேல இருக்க கூச்சி கிராஸ் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மேல இருக்க டிரைவருக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹீலிங் பேடோட கொடுத்துருக்கோம். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம ஸ்டேரிங் கவருமே பார்க்கலாம். முழுக்க இன்டீரியர்ல வர அதே சீட் கவர் கலர் மேட்சிங்ல வந்து ஸ்டேரிங் கவருமே ரேப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுமே வந்து OEM ரேப் ஃபினிஷிங்ல நாங்க ஸ்டேரிங் ரிமூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வேலையுமே இந்த கார் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் பேக்ல பார்த்தா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து ஒரு பம்பர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்டெப் இன் ஃபிட்டிங்கோட சேர்த்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நாங்க ப்ராப்பர் லொகேட் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த ஐ கிளாஸ் கூடவே நாங்க வந்து இன்னொரு இன்வெக்டோ ஒன்று வேலை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு மாருதியோட ஒரு இன்வெக்டோ பேட்டர்ன் ஒரு ஹை கிளாஸ் கூட சொல்ல முடியும். அந்த கார்ல நாங்க ஒரு ஃபாக் லேம்ப் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கார்ல ஆப்டிவர் அப்படின்ற ஒரு டூவல் லென்ஸ் ப்ரொஜெக்டருமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா இந்த வண்டியில வந்து யூஸ்வலான ஒரு ஹை கிளாஸ் வர மாதிரி இந்த கார் ஃபிட்டிங் வராது. இது வந்து ஒரு அக்ரிலிக்ல வந்து ஃப்ரேமிங் மாதிரி ஒன்று பண்ணி அந்த அக்ரிலிக் ஃப்ரேம்ல வந்து ஒரு ஆப்டிவர் லென்ஸ் இங்கேயும் அண்ட் அசூம்ல வர W5 லென்ஸ் வந்து இங்கேயும் லொகேட் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா இந்த கார் ஹை கிளாஸ்க்கு வர மாதிரி டம்மியும் வர்றதில்ல இந்த இன்வெக்டோ காருக்கு. ஸோ இன்வெக்டோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த ஹெட் லேம்ப்லயும் ஃபாக் லேம்ப்லயும் பெரிய ஒரு டிராபேக் இருக்கிறதுனால அதேமே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆக்ஸ் லேம்ப்ஸ் மூலமா அழகாக லொகேட் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் ஒன் மோர் ஹை கிளாஸ் இங்கே ஒன்று போயிட்டு இருக்கு. இதுல வந்து ஒரு கம்ப்ளீட்டா நம்ம ஹெட் லேம்ப் ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்றோம். அண்ட் ஹெட் லேம்ப் கூட ஃப்ரண்ட் இருக்கிற கிரில்ல வந்து நாங்க வந்து டொயோட்டால ஒரு GR கிரில்ல வந்து இந்த கார் லொகேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உள்ள அழகா ஒரு பிளாக்ல ஒரு மெஷ் மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த கேப்புமே இல்லாம ஒரு அழகான ஒரு பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு இந்த கிரில் லொகேட் ஆக போகுது. அண்ட் கீழே இருக்க ஃபாக் லேம்புமே அப்கிரேட் பண்ண போறோம். அண்ட் இது கூடவே இந்த கார்ல வந்து நாங்க சீட் கவருமே கம்ப்ளீட் லொகேட் பண்ண போறோம். ஃபுல் சீட் கவர் மாத்த போறோம். அண்ட் கம்ப்ளீட்டாவே டேம்பிங் பண்ணி ஆடியோ ஒர்க்குக்காகவே இந்த கார் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. அண்ட் ஏபிஎல் கூட நாங்க ஸ்பீக்கர் 3-way செட்டப் மாதிரி செட்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு லொகேட் பண்ண போறோம். ரியர் பம்பர் ஆல்ரெடி மாட்டி இருக்கிறோம். ரியர் பம்பர் வந்து சி ட்ராக் அப்படின்ற பிராண்ட்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஹெவி டியூட்டி பம்பர் தான் லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இதுல வந்து நாங்க 70 மேட் போட போறோம். அண்ட் சன் ஃபிலிம்ல இந்த கார்ல வந்து நானோ செராமிக்ல ஆப்டிவேரா அப்படின்ற பிராண்டோட ஃபிலிம் லொகேட் பண்ண போறோம். அண்ட் இந்த கார்லமே நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப்புமே OEM டைப்ல வர அதே ஃபினிஷிங்ல நாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பிளாக்ல வந்து அழகா சில்வர்ல லைன் வர மாதிரி ஒரு ஹை கிளாஸ் லோகோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த காருக்கு நாங்க ஸ்டீரிங் ரேப்புமே பண்ண போறோம். அண்ட் இந்த கார் டோர் பேனல்ஸ் கூட கம்ப்ளீட்டா சீட் கவருக்கு மேட்சிங்காவே நாங்க லொகேட் பண்ணி கொடுக்க போறோம். அண்ட் இந்த கார் கூடவே நாங்க இன்னொரு ஹை கிளாஸ் ஒன்று வேலை பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஹை கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபிட்டிங்னு சொல்ல முடியும். இது வந்து ஒரு பிளாக் கலர் பம்பர் அதே நீங்க பார்த்து அதே ரெகுலர் பம்பர் மாதிரி பிளாக் கலர் பம்பர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் ரிஃப்ளெக்டர் லைட் பாத்தீங்கன்னா ஆஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி ஒரிஜினல் ரிஃப்ளெக்டர் லைட் வித் மூவபிள் இண்டிகேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் டெயில் லேம்ப் பாத்தீங்கன்னா நம்ம சிக்னேச்சர் ப்ராடக்ட் ஆல்ஃபா டெயில் லேம்ப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை தாண்டி அண்ட் C-பில்லர் பாத்தீங்கன்னா அழகா ஒரு பில்லர் லைட்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். அதுவுமே அழகான கார்பன் ஃபினிஷ்ல நீங்க பார்க்கலாம். இது யூசுவலா அங்க பியானோ பிளாக்ல பண்ணோம். பட் இந்த காருக்கு ஸ்பெஷலா நாங்க கார்பன் ஃபினிஷ்ல பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த லைட்ஸ் எல்லாமே வந்து மூவபிள் இண்டிகேட்டர் மாதிரி அழகா எலிமினேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த லைட்ஸ்மே லொகேட் பண்ணிருக்கோம். ஃப்ளோர் மேட் பாத்தீங்கன்னா என்டையர் காருக்குமே சிங்கிள் லேயர்ல ஃப்ளோர் மேட் கொடுத்துருக்கோம். இது வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ் மேட்டா கூட இருக்கும். இது வந்து நீங்க கிளீனிங் வந்து ஈர துணி போட்டு கம்ப்ளீட்டா வைப் பண்ணி தொடச்சு எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் மேட் அந்த கார் லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப் வந்து நாங்க ஒரு ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் பிளாக்ல அதே மாதிரி சில்வர் லைன்ஸ் வர மாதிரி ஃபுட் ஸ்டெப் ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இது கூட நாங்க வந்து ஹெட் லேம்புமே அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுமே பாத்தீங்கன்னா அந்த 3 லென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஜீனத்தோட ஒரிஜினல் ஹெட் லேம்ப் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணிருக்கோம். அண்ட் டிஆர்எல் பாத்தீங்கன்னா நம்ம சிக்னேச்சர் ப்ராடக்ட் ஆன போர்ட்ரேட் டைப் டிஆர்எல் தான் இந்த கார் லொகேட் பண்ணிருக்கோம். அண்ட் ஃபாக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோகோ அப்படின்ற பிராண்டோட டூவல் லென்ஸ் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து 2 செட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டுமே உங்களுக்கு லோ பீம் போடுறப்ப 6000 கெல்வின் ஹை பீம் ஸ்விட்ச் பண்றப்ப 4300 கெல்வின் கன்வெர்ட் ஆகிற மாதிரி பேட்டர்ன் லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து இண்டிவிஜுவலா நாங்க ஒரு ரிலே அட் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு தனி ஸ்விட்ச் கண்ட்ரோல் வச்சு கொடுத்துருக்கோம். உங்க ஹெட் லேம்ப்ல வர வயரிங்கும் இல்ல எக்ஸ்ட்ரா எந்த கேபிள்ஸ்மே டச் பண்ணாம ஸ்டாண்ட் அலோனா உங்களுக்கு கொண்டு போயிட்டு உங்களுக்கு உள்ள கொடுக்கறதுனால எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ மட்டும் ஃபாக் லேம்ப் ஆன் பண்ண போறோம். எப்போ உங்களுக்கு ஹை பீம் வேணுமோ ஸ்விட்ச் ஆன் பண்ணா அந்த ஃபாக் லேம்போட வியூ வந்து ஹை பீம்க்கு ஸ்விட்ச் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி தான் சுட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு தனி ரிலே தனி ஃபியூஸ் கண்ட்ரோல்ஸ் போட்டு தான் லொகேட் பண்ணிருக்கோம். ஈவன் ஒரிஜினல் ஃபாக் லேம்ப்ல வர வயர்ல இருந்து ஃபீமேல் அடாப்டர் மாதிரி போட்டு தான் இந்த லைட்டை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த யூஸ்வலா நீங்க ஐக்ரஸை பார்க்கலாம். வானட்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு கார்பெட் ஃபினிஷிங்குமே வராது. அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி மோரல் அப்படின்ற பிராண்டோட பானட் டேம்பிங்குமே பண்ணிருக்கோம். இது வந்து ஹீட்டையுமே அண்ட் இன்ஜின் நாய்ஸுமே ரெடியூஸ் பண்றது
பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா கூட இருக்கும். அதே மாதிரி நம்ம சிக்னேச்சர் ப்ராடக்டான ஆப்டிவேர் அப்படின்ற பிராண்டோட டூவல் லென்ஸ் வந்து 2 பக்கமும் லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரே லென்ஸ் தான். இந்த லென்ஸை நீங்கள் பார்க்கலாம் 6000 கெல்வின், 4300 கெல்வின் அண்ட் 2800 கெல்வின் 3 விதமான கெல்வின்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். அந்த 3 கெல்வின்லையுமே பியூட்டி வந்து ஹை பீமே நீங்கள் ஸ்விட்ச் பண்ண முடியும். லேம்போட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் அண்ட் டூவல் லென்ஸ் ப்ரொஜெக்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். as it is உங்களுக்கு வந்து ஆப்டிவேர் லென்ஸுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட மொத்த வியூமே நீங்கள் எல்லா வேலை முடிச்சக்கப்புறமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கூட பார்க்கலாம். அண்ட் இது கூட நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறது சன் கண்ட்ரோல் ஃபிலிம் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு லூமார் அப்படின்ற பிராண்டோட ப்ரீமியம் ஷேட் சன் ஃபிலிம் அந்த காரோட ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஆஸ் பர் நார்ம்ஸ், ஆஸ் பர் இந்தியன் நார்ம்ஸ் உள்ள ஃபிலிம்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். டோர், விண்ட்ஷீல்ட் எல்லா ஃபிலிமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இது கூட நாங்கள் வந்து 70 மேட்ஸ் இப்போ போட போகிறோம். அது வந்து எல்லா வேலை முடிச்சக்கப்புறமா கம்ப்ளீட் ஃப்ளோரிங்க்குமே நாங்கள் வந்து 70 மேட் ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். அண்ட் இது கூட வந்து நாங்கள் டோர் வைசர் பிளாக்ல வந்து சில்வர் லைன் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து டிஃபால்ட் ஒரு ஒரிஜினல் டோர் வைசர் மாதிரி பார்க்கறதுக்கு பிரீமியமான லுக்குமே கொண்டு வந்து கொடுக்கும் வித் ஐகிராஸ் லோகோட சேர்ந்த மாதிரி. அண்ட் மேலே ரூஃப் ரயில் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி பார்த்தது வந்து ஒட்டன டைப்ல பார்த்தீங்க. இப்போ இந்த கார் அலுமினியம்ல ஒரிஜினலாக கிளாம்பிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ற மாதிரியான ரூஃப் ரயில் இந்த கார் லொக்கேட் பண்றோம். அதே மாதிரி என்னது பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர்ல என்ட்ரன்ஸ்ல போடுற மாதிரியான ஒரு ஃபுட் ஸ்டெப் லைட்டுமே இந்த கார் ஆம்பியன்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து ஒரிஜினல் பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பர் லொக்கேட் பண்ற மாதிரி ஹைகிராஸ் நேமோட உங்களுக்கு அழகாக லொக்கேட் ஆகும். அந்த லைட்டுமே இந்த கார் ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹைகிராஸ் அப்படின்ற விஷயம் நீங்க தேவைப்பட்டவங்க எப்பயுமே கார்ஸ் ஆல்வேஸ் ரீச் பண்ணலாம். நாங்கள் என்னெல்லாம் ப்ராடக்ட் சொன்னோமோ ஆல்வேஸ் ரெடிலே கரண்ட்ல ஸ்டாக் வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் தான். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் கார்ஸ் ரீச் பண்ணுங்க. இதை தாண்டி ஐகிராஸ்க்கு வந்து எங்கிட்ட இந்த மசாஜர் சீட்ஸுமே அவைலபிள் இருக்கு. 3-4 பிராண்ட்ஸ்லுமே அவைலபிள் இருக்கு. டாப் எங்கிட்ட மைக்ரோ ஃபைபர் லெதருமே எங்கிட்ட அவைலபிள் இருக்கு. அண்ட் தேவைப்பட்ட கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.